Hi, welcome to the channel Mansi the Homemaker. இன்னைக்கு நம்ம டிஃபரண்ட் ஸ்டைல்ல ஈஸியா சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இத குக்கர்ல போட்டு வேக வச்சிரலாம். குக்கர்ல சிக்கன் போட்டு கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுருக்கேன். அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். குக்கரை மூடி வச்சு 4 விசில் வரைக்கும் வேக வச்சிரலாம். 4 விசில் வரட்டுங்க. சிக்கன் வேக வச்சிட்டேன். வேக வச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் சூப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். பேஸ்ட்டு செய்கிறதுக்கு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணுறப்ப மேக்ஸிமம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதோட 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மேக்ஸிமம் சின்ன வெங்காயமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத போட்டிருக்கேங்க. அதில் பார்த்துக்கோங்க. ஒரு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதோட 4 பெரிய தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா 3 தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். அது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க. நல்லா வதக்குங்க. ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு. இதோட இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாக ஆட் பண்ணுறதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. கொஞ்சமாக தேங்காய் பொடிப்பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணுறேன். நீங்கள் கசகசா அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா கிரேவி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். எந்த அளவுக்கு கசகசா ஆட் பண்ணுங்களோ அந்த அளவுக்கு கிரேவி நல்லாயிருக்குங்க. அவ்வளோதான். இதை ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சிடலாம். மிக்ஸியில் அரைச்சிட்டேங்க. பேஸ்ட் இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, இது 2 லைட்டாக ஃப்ரை பண்ணிடுங்க. அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்துடுச்சுங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி இதை ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இதோட சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, இதை ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு, நல்லா கிளறி விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கணுங்க. பபிள்ஸ் வர ஸ்டேஜில் சிக்கன் ஆட் பண்ணணும். நல்லா கொதிக்குது, பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கனால லாஸ்ட்டாக தாங்க ஆட் பண்ணணும். இது 2 to 3 minutes நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் நல்லா கெட்டியாகும். நல்லா கெட்டி ஆயிடுச்சுன்னா கொத்தமல்லி தழை தூவிடலாம். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு நல்ல காம்போ தான். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.